ஃபஸ்ட்டு நாம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பூண்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். கார்லிக் நல்லா இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ சுண்டக்காய் வத்தல் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இன்னொரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு ரெடிமேட் வத்த குழம்பு மசாலா வச்சு தான் வத்த குழம்பு பண்ணுறேன். ஆனால் எங்கள் மம்மி வத்த குழம்பு மசாலா எப்படி பண்ணணுன்றது சாதுஸ் ரெசிபீஸ் சேனலில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் அதை கூட பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆனியன்ஸ் ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வத்த குழம்பு மசாலா ஆட் பண்ணிட்டேன். 200 ml புளி தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம வத்த குழம்பு இப்போ ரெடி. வத்த குழம்பு செஞ்ச அதே சட்டியில் ஃப்ரெஷ்ஷாக வத்த குழம்பு கொஞ்சம் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை சோறு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஃபேவரட் டிஷ் போட்டு சமைச்சிருக்கா, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதுஸ் ரெசிபீஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.